கருமேக நல்ல சூழ்ந்தாமக்கா, மழை வந்து வேலையை ஆரம்பிச்சாமக்கா. அவர் யூ கைஸ் நல்ல வாழை காத்து அடிக்கும்க்கா. புரியுமாக்கா, கொஞ்சம் புரியுமாக்கா. சரி அப்படியே வைக்கும். சுத்தமாக கழி எடுத்துக்கணும்க்கா. வெக்க தேவைன்னு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காமக்கா. மண் அழுக்கு இல்லாமல் அழகாக கழி எடுத்துக்கணும்க்கா. நல்ல குருவை வெட்டி எடுத்துக்கணுங்கக்கா. கூறாப்பா இருந்தான், டக்குன்னு வெயில் அடிச்சுட்டான். என்னன்னு தெரியல. நீ வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியான். ஓடியமுக்கா உட்கார்ந்து சீவோம். வெயில் கொண்டு கொண்டு கொள்ளுதான். படி என்ன கொண்டு கொண்டு வெயில். கிட்ட நெருங்கி வந்துட்டாமுக்கா. வெயில் கொள்ள தான் செய்யுது. அது மாதிரி ஜீவமுக்கா விடக்கூடாது.
ஆ நல்லா இருக்கு. நல்ல அழகாக சீவி எடுத்து வச்சுமுக்கா. கரெக்ட். வரிசையா போட்டு என்னடா அதில் இருக்கட்டுமாக்கா. நல்லா இருக்கட்டுமாக்கா. காற்று நல்ல வசமாக இருக்கு. சட்டி நல்ல சூடாச்சுமுக்கா. நியாயமான கடலில் சேர்த்து வேண்டியான். என்ன நல்ல கோச்சிட்டாமுக்கா. திருவிழா கேரட்டை இறக்கி வேண்டியான் உள்ள. நல்ல எண்ணெயில் போட்டு நல்ல வறுத்து எடுத்துக்கணுமுக்கா. அழகாக உடச்சி எடுத்துக்கணுமுக்கா. அழகாக உடச்சி எடுத்து வச்சுமுக்கா. நல்ல வசங்கிட்டு முக்கா. நீ இறக்க வேண்டியான். புரியுமாக்கா.
இல்லை. எல்லாம் ஒன்னடியே விரைச்சி எடுத்துக்கணும். வசக்கின கேரட்டு, நறுக்கின வெங்காயம், அப்படியே முட்டை உள்ளே சேர்த்துட வேண்டியமுக்கா. நல்ல கிண்டி விரைச்சி எடுத்துக்கணுமுக்கா. தேவையான அளவு உப்பு, நல்ல இடிச்சு எடுத்த மிளகா அப்படியே சேர்த்து வேண்டியவங்க. இல்லை ஒன்னடியே சேர்த்து விரைச்சின ஒன்று வாசம் அப்படியே ஆள் தூக்குமுக்கா. இல்லை அப்படியே ஆம்பளைக்கு போட்டு வேண்டியான். வாங்கி பார்ப்போம். எங்கே ஏந்தி வச்சு கரெக்டாக இருக்கு. இப்போ சூடாகிடுச்சு, சட்டி நல்லா சூடாகிடுச்சு மக்கா. இன்னும் ஆம்லேட்டை போட்டு வேண்டியான். பெப்பர் பொடி மேட்டால் லேசாக தூத்தி விடுமுக்கா. தட்டில் ஒரு வழியை கிட்ட நெருக்கியாச்சு முக்கா.
சூப்பரான கேரட் ஆம்லேட் ரெடி ஆகிட்டாமக்கா. நல்ல பஞ்சு மேலே இருக்காமக்கா. ரொம்ப அழகாக இருக்குமுக்கா. பெப்பர் பொடி போட்டதுனால ருசி அப்படியே இழுக்குமாக்கா. கேரட்டு கூட மிளகா சேர்ந்ததுனால ருசியே தனிமாக்கா. அப்படி கேக்கு மாதிரி வந்துருக்கான் பாருங்க. எனக்கு ஒரு புடி பிடிச்சிட்டு தான் திரும்பக்கா. நல்ல வாசமாக சாப்பிடுங்கக்கா.